கொரோனா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக புலம்பெயர் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆகஸ்ட் 2 சுவிட்சர்லாந்தில் மேதகு தலைவர் அவர்களுடைய வீர மரணத்தை அறிவிக்கிறது. மே 18 அன்று மறைந்தார் என்ற மண்ணுக்காக ஒரு மாவீரராக வீழ்ந்தார் என்பதை அறிவிக்கும் பொருட்டான ஒரு நிகழ்ச்சி ஏற்கனவே பதிவு பண்ணி பேசி போட்டிருந்தோம். அதை ஒட்டி நிறைய தோழர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சில பேர் மறுத்து அதை கருத்து சொல்லியிருந்தாங்க. 17ஆம் தேதி தான் என்பதை வலியுறுத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. தொடர்ச்சியாக பல காரணங்கள். சில பேர் 20 பேர் பேசுனாங்கன்னா அதில் ஒரு 5 பேர் இப்படி முரண்பட்ட கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம புறக்கணிக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. அதை விவாதத்துக்காக உள்ளெடுத்து கொண்டோம். அவங்களுக்கு உண்டான பதிலை சொல்லியிருக்கிறோம். சில பேருக்கு பேச முயற்சி பண்ணுறப்ப நான் எடுக்க முடியாத சூழ்நிலை. இதுதான் விஷயம். யாரோடவும் தொடர்பு எனக்கு இல்லை. எல்லோரும் அண்ணா என்று ஒன்றாக இருந்தபோது பேசியவர்கள் இப்பொழுது தனித்தனி அணியாக பிரிந்து போன பிறகு நான் எல்லோருடனும் பேசுவதை நிறுத்திக்கிட்டேன். இடையில ஒரு முறை இங்கே ஒரு பெரிய சர்ச்சையாக இருந்தது. எல்லோரும் ஒன்று கூடி திராவிடத்தினுடைய நிழலில் உட்காந்து அழுதுகிட்டு சீமானை ஒரு கொச்சப்படுத்திய அந்த நேரம் இருக்குதுல்ல, அப்போ சில பேர்கிட்ட பொறுப்பெடுத்து தொடர்பு எடுத்து நான் பேசின அந்த தகவல் அதோடு சரி. அதுக்கு பிறகு நம்ம அப்படியே விலகி நிற்கிறோம். இந்த நிகழ்ச்சி சரியானதா இல்லையான்றது என்னுடைய மனம் அறிய நான் பேசியது. என்னென்னா, அந்த காலகட்டத்தில் நான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்புகளோட எல்லாருக்கூட சேர்ந்து பணியில் இருந்துக்கிட்டு இருந்த மனமறிய சில போராளிகள் இன்றும் உயிரோடு இருக்கிறார்கள் வெளிநாடுகளில். கடைசி கட்டமாக நடேசன் ஐயா அவர்களோடு நின்று தொடர்பு போராளியாக இருந்த தொழில்நுட்ப போராளிகள் உள்பட ஒன்றாக இருந்து அதோட மறைஞ்சிட்டு இருப்பாங்க, முடிஞ்சு போயிருக்குன்னு நினச்ச அந்த தோழரில் ஒருத்தர் முக்கியமானவர் ஒரு 6 ஆண்டு காலத்துக்கு பிறகு எனக்கு தொடர்புக்கு வந்தபோது, எப்படி நீங்கள் மட்டும் தப்பினீர்கள் தலைவர் மேதவர் மதிப்புக்குரிய பிரிகேடியர் தளபதி நடேசன் ஐயா அவர்களோடு தானே நீங்கள் இருந்துகிட்டு இருந்தீங்கன்றப்ப எங்களை எப்படி கட்டாயப்படுத்தி மக்களோடு போய் நாங்கள் இணையும் வரை பார்த்திருந்து விட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அந்த பக்கம் போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த அந்த நிலைப்பாடு என்ன அன்றைக்கி நடந்தது என்றதை சொல்லும்போது அழுதார். ஏற்கனவே இதை மேலோட்டமாக பதிவு செய்திருந்தார். இந்த எனக்கு வந்த தகவல்கள் அடிப்படையில் நான் ஒரு குறிப்பாக இந்த புலனாய்வு இதில் நான் இருந்துக்கிட்டு இருந்த அடிப்படையில் அரசியல் புலனாய்வுக்குள்ளே இருந்த அந்த அனுபவத்திலையும் ஒன்றையும் கணிக்கிறப்ப அந்த விஷயம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு 19ஆம் தேதி அன்று செய்தி இங்கே பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கு ஊடகத்தில். அதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஊடகத்தில் பணி செய்துட்டு பிறகு யாழ்ப்பாணத்துக்கே போயிட்டு இந்த இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்களோ அதுக்காக வந்த ஒரு முக்கியமான ஊடகவியலாளர், பேரெல்லாம் வேண்டியதில்லை. ஒரு காலகட்டத்தில் விமர்சனங்கள், இயக்கத்தின் மீது விமர்சனங்களே வைத்தவர். அவரோட தொடர்பில் எடுத்து என்ன நடந்தது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் அந்த களத்தில் இருந்த குறிப்பிட்ட சில ஊடகங்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டிருந்தது. அந்த ஊடகத்தோடு தொடர்பு எடுத்திருந்த ஊடகவியலாளர் அவர் என்ன நடந்தது அப்படின்றத விளக்குறார். இப்போ 17 தான் அப்படின்றது கடந்த ஆண்டு ஒரு முயற்சி நடந்தது. இங்கே சென்னையில் 2 தோழர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தார்கள். சீமான் அவர்களிடம், வேல்முருகன் அவர்களிடம், தமிழர் வாழ்வுரிமை கட்சி இருக்கிறார் அவர், தோழர் திருமாவளவன் அவர்களிடம், இன்னும் இருக்கக்கூடிய எல்லோருடனும் பேசி ஒரு தேதி அது 18 தான் என்று அறிவிப்பதாக சொல்லி ஒரு முயற்சி தொடர்ச்சியாக பேசி கொண்டிருந்து இங்கே வந்தவர்கள் சந்தித்து அதோடு சரி அது பிற்பாடு ஒரு 10 நாள் தொடர்புலேயே இல்லை. அந்த தோழர்களுடைய தொடர்பு இல்லை, துண்டிப்புக்குள்ளே போயிடுச்சு. அந்த எண்ணுக்கு நான் பேசுகிறேன், அழைப்பு எடுக்கலை. அதாவது தொடர்பு துண்டிப்பு. வேறு ஒரு எண்ணை வச்சுக்கிட்டு அவங்க இங்கே செயல்பாட்டில் இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தாக்கா தோழர் திருமாவளவன் அவர்களுடைய அந்த நிகழ்ச்சியில் அந்த அறிவிப்பு அதோட சரி. அன்றைக்கி அவர் அங்கேருந்து ஒரு தளபதி பேசுகிறாருன்னு நினைக்கிறேன், முக்கிய பொறுப்பில் இருந்த தயாமோகன் நினைக்கிற தோழர் அவர் பேசினார். இதில் அது மட்டும் நான் பார்த்தேன், அதோட சரி. அதுக்கு பிறகு இங்கே விவாதிக்கும் போது சில முக்கியமானவர்கள்ட்ட விவாதிக்கும் போது இதை குழப்பிக்க வேணாம், இது இங்கே இருக்கக்கூடிய தோழமைகளுக்குள்ளாக ஒரு போக்கு வந்துடும், விரோத போக்கு வந்துடும், அதை அதோட கடந்து விட்டுடுங்க. இந்த தேதி தான் அந்த தேதி தான் இதுதான் அப்படின்னு தான் சொல்ல வேணாம், காலம் எல்லாத்தையும் முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அதை விட்டுட்டோம். 17 தான் அப்படின்னு அறிவித்தவர்கள் அது பிற்பாடு எந்த செயல்பாடும் இல்லை, அப்படியே அமைதியாக போயிட்டாங்க. அதுவே முரண்பட்ட ஒரு தேதி. எனக்கு அறிய என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த கையை நீர்நிலையில் இருந்த அந்த கை பார்த்திங்கன்னா ஊறி போயிருக்கும். அது குறைந்தது ஒரு 4-5-6 மணி நேரத்துக்குள்ளே ஊறின கையாக தான் அது இருக்கும். அதுக்கு மேலே பிறகு ஊறினா அந்த கை எப்படி இருக்கும், எப்படி ஊதி போகும். முழுக்க நீர் ஏரியில் இருந்துருக்குது, நீரும் தரையிலும் இந்த பகுதியில் ஈரப்பகுதியில் சதுப்பு நில பகுதியில் இருந்திருக்குது. தண்ணிக்குள்ளே இருந்த கை எப்படி இருக்கும், அது எவ்வளோ நேரம் ஊறினா எப்படி இருக்கும், முழுதுமாக 12 மணி நேரம் ஊறினா எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம்
என்னை போன்றவர்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய நீர்நிலைகள்ல இருந்த பிரேதங்களை நான் பார்த்துருக்கிறேன். பிறகு பிரேத பரிசோதனை கூடங்களில் நிறைய நான் இருந்து அதை பார்த்துருந்துருக்கிறேன். இந்த மாதிரி நீர்நிலைகள் இருக்கிறது எத்தனை மணி நேரம் ஊறி இருந்தால் இப்படி ஆகும் அந்த உடல் அப்படின்றதுன்னு இதை வச்சு பார்க்கும்போது 18ஆம் தேதி அந்த முன்னிரவு 12 மணிக்கு முன்னிரவு கட்டத்தில் அது நடந்திருக்கும். அதான் அந்த நள்ளிரவு வரைக்கும் ஓயாத வெடிப்பு சத்தங்களும் வெடி சத்தங்களுமாக விடிய இருந்துக்கிட்டு இருந்தது. காலையில் 9 மணிக்கு அந்த பத்திரிகையாளர் பதிவு பண்ணுறது என்னென்னா, ஒரு 9 மணி வாக்கில் நாங்கள் அங்கே போகிறோம். போகும்போது நிறைய சடலங்கள் எடுக்கிறாங்க. குறிப்பாக அது எல்லாமே அந்த வெடி என்பது எப்படின்னா, கரும்புலிகளுடைய அந்த ஜாக்கெட் வெடி தான். ஏன்னா எல்லா விதமான வெடிகளும் அங்கே இருக்க தளபதிகளுக்கும் போராளிகளுக்கும் சிங்கள இராணுவ வீரர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில் இது வந்து இறுதி கட்டமாக ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றப்ப, ஏன்னா தேடுதல்னு ஒரு பக்கம் சில இடத்துல ஃபயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க முழுக்க. அதுதான் அந்த இராணுவ தளபதி வந்துட்டு நான் அன்னைக்கு முடிஞ்சிருச்சுன்னு மேலே அறிவித்த சரத் பொன்சேகாவுக்கு. ஆனாலும் சிலர் வந்து இந்த பத்தைகளுக்குள்ளாக இருப்பதாக தெரிஞ்சு மற்றபடி ஓவரால் வந்து ஃபாஸ்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்றப்ப தான் அவர் திட்டினார் என்ன அப்படின்றப்ப அது அவருக்கு சொல்கிறார், என்னை வந்து கொண்டாடுறதுக்கு பதிலாக என்னை திட்டுறாரு. அது முழுதும் அப்படி நீங்கள் அந்த இடத்த துடைக்காமல் எப்படி நீ அங்கிட்ட சொல்லலாம்? அந்த ஒரு சிலர் அப்படின்றது முக்கியமான ஆட்களாக கொடுக்கணும். டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிட்டுல எனக்கு சொல்லியிருக்கணும்னு என்னை திட்டினாருன்றப்ப தான் திரும்ப நாங்கள் தேடுறோம். அது இரவு 10 அந்த மாதிரி நிறைகளே இருக்குது. அதுக்குள்ளே துப்பாக்கி சூடு நடக்குது. உக்கிரமான வெடிச்சத்தங்கள்லாம் பின்னாடி இருந்துகிட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த நிலையில் தான் இந்த பத்திரிக்கையாளர் சொல்கிறார், காலையில் ஒரு 9:30 பார்க்குறாரு. 9:30 என்ன நடந்ததுன்னு ஒரு முறையும் எடுத்து அந்த ஃபோட்டோ நான் அந்த காலகட்டத்திலேருந்து அந்த தொடர்புகள் மூலமாக வாங்கியிருந்தது. உங்களுக்கு அதை போடுறேன், முகத்தை மறைக்கிறேன். அதோட கணினியில் என்ன நேரம், என்ன டேட்டு, எந்த கேமராவில் எடுக்கப்பட்டது, அது எந்த நேரத்தில் எடுக்கப்பட்டது அப்படின்னு குறிப்பாக அந்த 9:55, 9:58, 58, 60 இப்படின்னு நிமிட கணக்குகள் ஒரு 3 ஃபோட்டோ இருக்கும். அதை கணினி ஆய்வுக்கு உட்படுத்தினாவே அதை சொல்லிவிடும் உங்களுக்கு எந்த தேதியில் எந்த நிமிடத்தில் வந்து எந்த கேமராவில் எந்த ரெசல்யூஷனில் என்ன அளவில் எடுக்கப்பட்டதுன்னா அதில் இருக்குது. தயவுசெய்து அதை பாருங்கள். அன்றைக்கே நான் முடிவு செய்துட்டது வந்து. ஆனாலும் உலகத்தினுடைய இந்த இதுக்காகவும் இங்கே இருக்கக்கூடிய பலருக்காகவும் அதை மௌனமாக தான் வச்சுட்டு இருந்தோம். ஆனால் இல்லை என்பது எனக்கு தெரியும். கடைசி கட்டமாக நான் 2008 வந்து அங்கே தலைமை எனக்கு முக்கியமாக சில பேர் நடேசன் ஐயா அவர்களும், அதற்கு முன்பாக தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களும், அது பிற்பாடு வந்து தீபன் தளபதி பிரிகேடியர் தீபன் அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய தோழர் வன்னியரசு மூலமாக ஒரு தொடர்பில் அங்கே போய் பேசினது இப்படின்னு எல்லாருக்கூடையும் நான் தொடர்பில் இருந்த அந்த காலகட்டம். அப்போ என்னென்னலாம் பேசுனாங்கன்றதில் முக்கியமாக பேட்டியே இருக்கிறேன். என்னுடைய கேள்விக்கு யோகி அவர்கள் அனுப்பின பதில் இன்றைக்கும் இணையதளத்தில் இருக்குது. அந்த பேட்டி வந்துட்ட உடனே அடுத்த நிமிஷம் நான் கேட்டிருந்தது நடேசன் அவர்களிடம், அது அந்த ஆனந்தபுரம் சுற்றி வளைப்புக்கு பிறகு முழுதாக முடிந்து விட்டது, இனி எல்லாம் அவ்வளவுதான்றப்ப இல்லை அப்படின்னு மறுத்து அவர் அடுத்த தளபதிகள் முக்கிய தளபதிகள் மறைந்திருந்தாலும் தலைவர் எப்போதுமே அந்த மாதிரி வச்சுட்டு போனதில்லை. அடுத்தடுத்த கட்டமைப்புகளை உருவாக்கி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாருங்க. அதனால் முக்கிய தளபதிகள் போயிட்டாருன்னு இதோட முடிஞ்சிருன்றதெல்லாம் இல்லைன்ற கருத்துக்கு ஏற்ப கொடுக்கப்பட்ட அது ஒரு பேட்டி. டெக்ஸ்ட்டில் அனுப்புகிறேன், எழுதி அவர் பதிலாக அனுப்புகிறாரு, குமுதத்தில் பதிவாகி இருக்கிறது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த காலகட்டம் வந்துட்டு அன்றைக்கி முழுக்க எப்படி இருந்ததுன்னு அந்த தொடர்பில் தான் நான் அங்கே வாங்கும்போது பார்த்தா தேதிகள் எல்லாமே இப்படியே இருக்குது. அது பிற்பாடு அந்த எனக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு தோழரில் ஒருத்தர் கனடாவில் இருக்கக்கூடிய ராசையா பிரபா ஊடகவியலாளராக அன்றைக்கி சிடிஆரில் நேர்காணல்களில் தொடர்ச்சி அந்த இனப்படுகொலை சம்பந்தமான செய்திகளை தினமும் அவங்க வந்து என்னை எடுத்துக்கிட்டு இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவர்கிட்ட சொன்னால் அவர் யார்கிட்ட சொன்னார்னு தெரியல. எனக்கு அங்கேருந்து ஒரு அழைப்பு வருது. அதை விட இன்னொரு நெருக்கமான ஒரு அழைப்பு வந்து நார்வேயில் இருக்கக்கூடிய ஒரு தோழர், இப்போதைக்கு பேரை சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன், இன்னும் இருக்கிறார். அவர் அப்போவே சொல்லிட்டார், இல்லை இளைவன் நான் விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். எப்போ 2009 மே 18 நான் பேசும்போது அடுத்த ஒரு வாரம் வரைக்கும் இப்படி அழுகுரலாக பேசி கொண்டிருக்கும்போது அவர் அப்போவே சொன்னது இதுதான். ஆனால் இன்ன வரைக்கும் அப்படியே தான் இருக்கிறேன். இந்த தேதியை பாருங்கள், நான் கணினியில் போடுற பக்கத்தில் பாருங்கள். அந்த தேதி வந்து கரெக்டாக வந்து 19ஆம் தேதி காலையில் புகைப்படம் எடுக்கிறார் அந்த உருவத்தை. அதுக்கு அடுத்தது எடுக்கிறார். முழுக்க அந்த வீடியோ காட்சிகள் கூட இருக்குது. அது ஒரு பெருந்தொகை கொடுத்து வாங்கணுன்றதால அது முடியாமல் போச்சு. அன்றைக்கி இன்னொரு நண்பரும் இதை சேர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தார், வெளியிலிருந்து வாங்க முடியல. இது ஊடகவியலாளர்கள் மூலமாக நமக்கு கிடைச்சது. முக்கியமாக அந்த காலகட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய புலனாய்வுன்னு சொல்லக்கூடிய இவங்களோட முக்கியமாக யார் எங்கெங்கெல்லாம் இருந்தாங்கல்ல, நம்ம கூடவே இருந்துக்கிட்டு, கூடவே அழுதுட்டு, கூடவே போராளி மாதிரி காட்டிட்டு, கூடவே கண்ணீர் விட்டு மெழுகுவத்தியெல்லாம் பிடிச்சி இவ்வளவு பண்ணவர்கள் சில எம்பசிகளோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள் அந்த நேரத்தில் நாங்கள் கண் கூட பார்த்தோம்.
இதெல்லாம் வந்து நிறைய பேசணும். காலம் ஒரு நாள் கட்டாயம் பேச வைக்கும். யார் யார் எங்கெங்கே என்ன விதமான தொடர்பில் இருந்தாங்க, ஏன் அவங்களுக்கு அந்த தேவை ஏற்பட்டதுன்னா உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். உறுதிப்படுத்திட்டு அப்பா இதோட முடிஞ்சது, தூக்கி போட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம், நமக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறதுக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யார் யார் என்பது உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய உங்களுக்கு வெள்ளுடையோட உலகம்லாம் இன்றைக்கி வளம் வந்துட்டு இருக்கிற நபர் அன்றைக்கி அந்த மாதிரி இருந்தார். இன்னும் சில முக்கியமான சோர்ஸுன்னு சொல்லக்கூடிய ஹை லெவல் ஊடகவியலாளர்கள், கட்டமைப்பிலேயே நிறைய பேர் நாங்களும் இயக்கத்துக்காக இருக்கிறோன்னு போராடிட்டு இருந்த சில பேர்லாம் எம்பசிகளுக்குள்ளோட உறவில் இருந்த அந்த நெட்வொர்க்கில் தான் இந்த புகைப்படங்கள்லாம் நாங்கள் வாங்கி இப்போ பார்க்குறோம். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இதை பாருங்கள். வெறுமனே வந்து பேசுகிறேன். நமக்குள்ளே எல்லாரும் எனக்கு ஒன்றா சகோதரர்களாக பேசிகிட்டு இருந்தவர் தான். திரும்பவும் சொல்கிற இந்த ஓர்மத்தையும் இந்த வன்மத்தையும் இந்த மூர்க்கத்தையும் இந்த உணர்வையும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கு இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இந்த தலைமுறைக்கு 83க்கு பிறகு 1983க்கு பிறகு சொல்லிக் கொடுத்தது, தட்டி எழுப்பியது எல்லாமே ஈழத்தமிழர்கள் தான். உங்களுக்குள்ளார ஒரு சின்ன சின்ன ஈகோவில் ஒரு தேதியை முடிவு பண்ணுறதுக்கு எல்லாமே இது வந்து முழுக்க முழுக்க சமர்கலா ஆய்வு. அதுக்கு பிற்பாடு இந்த மரணித்தவர்களுக்கான விவாதம் பண்ணி கூடி முடிவெடுக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இவர்களுக்குள்ளாக எல்லாம் பேசி முடிவெடுக்கப்பட்டது. முறைப்படி எல்லோருக்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். நான் நியாயப்படுத்தலை, அவங்க பக்கம் சில தவறுகள் இருக்கலாம். இப்போது 2ஆம் தேதி நடத்தக்கூடிய அந்த தலைமைகள் குறிப்பிட்ட நபர்களில் ஒட்டுமொத்தமான போராளிகளில் பெரும்பகுதி சேர்ந்து தான் நடத்துகிறாங்க. சில தவறுகள் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. நேர்மையாக இதை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்ல வரல. தொடர்ச்சியாக கடிதம் போட்டு விவாதிக்கும் போது எத்தனை பேர் மறுத்தார்கள் என்னும்போது மனச்சோர்வுகளை விட்டிருக்கலாம். நிறைய பேர் கலந்தாலோசிக்காமல் விட்டிருக்கலாம். தொடர்ந்து பேசுவதற்கு முடியாமல் விட்டிருக்கலாம், தவிர்த்திருக்கலாம். அது அவர்கள் பக்கத்தில் ஒரு சிறிய தவறு. அது காலப்போக்கில் பேசி முடிவு பண்ணிக்க வேண்டியது. ஒரு மாபெரும் தலைவருக்கு இதை நீங்கள் செய்யாமல், இதை பற்றி எதுவுமே நீங்கள் முடிவெடுக்காமல், கொடுத்த கடிதங்களுக்கு பதில் கொடுக்காம ஒத்துழைக்க மாட்டோம் அப்படின்றது சிலருக்கு. எங்களுக்கு வந்துட்டு அனைத்துலகத்தினுடைய ஒரு அழுத்தம் இருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம், அனைத்துலகம் இதுக்கு முன்னாடி என்னென்ன செய்தது அப்படின்றதுல ஒரு கேள்வி, பல கேள்விகள் இருக்குது, நிறைய கட்டமைப்புகள் இருக்குது. நான் யாரையுமே குறை சொல்ல விரும்பலை. ஏன்னா எல்லாரும் என்னுடைய சகோதரர்களாக ஒன்றுபட்டு ஒரு காலத்தில் அண்ணா அண்ணான்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி நாளாக பிரிஞ்சு நிற்கிறீங்க. அதுவே வேதனையோடு பேசுவதை தொடர்பை நிறுத்திக்கிட்டு நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை. இப்போ இங்கே இந்த இதுக்கு வர மேதகு தலைவருக்கு இந்த 2 இந்த மே 18 இது அறிவிப்பு நாள் தான். ஒருத்தர் சகோதரர் வந்து பார்த்த பேட்டியில் பிரபலமான ஊடகத்தில் வந்து வருது. எப்படி மற்ற நேரங்களில் இந்த இனத்தினுடைய பிரச்சனையை பேசுவதுக்கு அந்த பிரபலமான ஊடகங்கள் செவிசாய்க்காமல் இதை மட்டும் உடனே எடுத்துக்கிட்டு எப்படி போடுது? தோழர் தயாமோகன் எப்படி வருது? அதில் இதுக்கு முன்னாடி பல நிகழ்வுகளுக்கு இந்த முக்கியத்துவத்துக்கு இடம் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கான அந்த ஏற்பாடு இங்கே என்ன நடக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம்ல. சரியானதுக்கு எப்போவுமே நமக்கு கூட வரவே மாட்டாங்க. இந்த ஊடகம் நியாயமானதுக்கு வரவே வராது. அப்போ இங்கே ஏதோ உடைப்பு வேலையை வந்து பெருசாக பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு. நாம் தமிழர் கட்சி கட்டமைப்பு என்னன்னா, நம்ம வேறு விஷயங்களை செய்துட்டே போவோம். இதெல்லாம் நம்ம இங்கே முரண்பட்டுருக்க வேணாம், யாரு கூடயும் வேணாம் அப்படின்னு கடந்த 17 இந்த போன வருஷம் இந்த நிகழ்ச்சி இதுக்கான வேலையை தொடங்கி இந்த மாதிரி இந்த தேதி தான் சொல்லிட்டு போனாங்கல்ல, அப்போவே ஒரு முடிவுக்கு வந்துட்டாராங்க. நமக்கு என்ன இங்கே வேலை இருக்கோ அதை செய்துட்ருப்போம். இளைஞர்களை தட்டி எழுப்பக்கூடிய இந்த வேலைகளை ஆர்கனைஸ் பண்ணி செய்கிற காலம் என்னவோ அதை நம்ம செய்துக்கிட்டே போவோம். முடிவு தானாக வரும் அப்படின்றது. இந்த நிலையில் இப்படியே வந்து இழுத்துக்கிட்டு போகக்கூடாது என்பதற்காகத்தான் கடிதம் எழுதினார்கள், சிலரோடு பேசினார்கள், கிடைத்த தகவல்களை, புகைப்படங்களை, ஆவணங்களை இன்னும் எல்லாத்தையும் வச்சு ஒரு ஆய்வுக்குள்ளே உட்படுத்தினாங்க. 17ஆம் தேதி முடிஞ்சிருந்தால் அந்த பாடி அப்படி இருந்திருக்காது. முதல்ல அதில் புரிஞ்சுக்கங்க, அந்த உடல் வந்து அப்படி இருந்திருக்காது. இன்னொரு தோழர் வந்து தெரிந்த தம்பி தான், அது தலைவரே இல்லை, ஏற்கனவே சிங்கள இராணுவத்தோடு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சில தம்பிகள் வந்து பதிவு போட்டு, இதெல்லாம் எங்களுக்கு வீடியோ அப்போவே கிடச்சிருச்சு, குமுதத்தில் கிடச்சி. இதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணி போட்டு அந்த நபர் வேறு, இந்த நபர் வேறு, இது முழுக்க முழுக்க தலைவருடையது தான் அப்படின்லாம் பேசிட்டோம். அதை கொண்டு வந்து இன்றைக்கி இல்லை இருக்கிறாருன்னா, உங்களுடைய உலகமே பார்த்து வியந்த ஒரு மாபெரும் உன்னதமான ஒரு தலைவரை எங்கோ ஒரு இடத்துல அப்படியே பதுங்கிட்டு இருக்கிறாரு. அவரை சிலர் மட்டும்தான் போய் பார்க்க முடியுது, கட்டி தழுவ முடியுது. தன்னு கூட இருந்த இத்தனை தளபதிமார்களில் ஒருவரை கூட நம்பாமல் தான் அந்த தலைமை இன்ன வரைக்கும் இப்படி தான் வளர்த்து எடுத்தார். அவர் எதை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க? யாரை கொச்சப்படுத்துறீங்க? தன் இறுதி மூச்சு வரை உயிருக்கு உயிராக தன்னுடன் நின்ற போராளி குடும்பத்தினரை இவர்களை தானே அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். இவர்களுக்கு தெரியாமல் அவர் எங்கேயோ ஒருத்தர் இருந்தாராம். யாரோ ஒருத்தர் வெளிநாட்டு அது கூட இங்கே இல்லையா, வெளிநாட்டு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அவர்கள் போய் அவங்கள பார்க்க முடிகிறது, கட்டி தழுவ முடிகிறதுனா இது என்ன கதை? அந்த தலைவரை நீங்கள் என்ன கொச்சப்படுத்துறீங்க? எங்கேயோ ஒரு மண்ணில் தலைமறைவாக இருந்துட்டு நோய்வாய்ப்பட்டு இறந்தார் என்ற ஒரு மாவீரனுடைய மரணத்தை, வீரச்சாவை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க. இதை விட வேறு எதையும் நீங்கள் செய்ய வேணாம் இனத்துக்கு. இப்போவும் சொல்கிறேன், தயவு செய்து சொல்கிறேன்,
உங்கள் கூட இருக்கக்கூடிய போட்டிகளுக்குள்ளே நான் வரல. உங்களுக்குள்ள இருக்கும் இங்கேயே தமிழ்நாட்டில் ஊடகவியலாளருக்குள்ளார மனஸ்தாபங்கள் இருக்குது. இருக்கிற கட்டமைப்புகளுக்குள்ளார மனஸ்தாபம் இருக்குது. நான் ரொம்ப நேசிச்சிருக்கிற கட்டமைப்புக்குள்ளே மனஸ்தாபம் இருக்கலாம். அதெல்லாம் வேறு விஷயம். நோக்கம் என்னன்றதை தயவுசெய்து பாரு. நான் இப்போவும் அதை தான் சொல்ல வரேன். இந்த நிலையில் வந்து ஒரு அறிக்கை வந்தோடனே நேற்று இதை பற்றி பேசுன்னு தான் நான் தொடங்கினேன். இந்த அறிக்கை மதிப்புக்குரிய காசி ஆனந்தன் ஐயா அவர்கள், கவிஞர் காசி ஆனந்தன் அவர்கள் வந்து வெளியிடுறாரு. எனக்கு புரியல அவர் எந்த அடிப்படையில் வெளியிடுறாரு அப்படின்றது. தொடர்ச்சியாக இந்த மண்ணில் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு நகர்வு ஆக்கப்பூர்வமாக செய்ய முடியும்னா அவரால் செய்ய முடியாது. ஏன்னா அவர் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாருன்னு ஊருக்கு உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இதை பேசுனதுனால எனக்கு நெருக்கடி வரலாம், ரெய்டு வரலாம், இந்த செல்ஃபோனும் பிடுங்கப்படலாம், எதுவும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படலாம், ஏதாவது பண்ணிட்டு போகட்டும். நான் வெளிப்படைத்தன்மையோடு தான் இருக்கிறேன். அரசியல் ரீதியான உறவுகளுக்கு தான் இருக்கேன், அந்த உதவிகளுக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த நோக்கத்துக்கு, அந்த கோட்பாட்டுக்கு, அந்த சிந்தனைக்கு தான் பேசிகிட்டு இருக்கிறேன். அது என்னுடைய உரிமை, அவ்வளவுதான். அவர் அறிக்கை கொடுத்துருக்கிறார். அந்த அறிக்கையில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை விளக்கு கொளுத்திகள் என்ன மட்டமான வார்த்தை அது. இன்று இல்லை என்றோ ஒரு நாள் இந்த விஷயம் தெரிய போகுது. விளக்கு கொளுத்துகிற போராளிகள் எல்லாருக்குமே விளக்கு கொளுத்திகள் தான். விளக்கு கொளுத்திகளை எல்லாருக்குமே கொளுத்துறவங்களை கொச்சப்படுத்துறீங்களா, இல்லை இந்த தேதியில் இவர்களை மட்டும் நான் கொச்சப்படுத்துன்னு திருச்சி பேசுகிறீங்களா ஐயா? என்ன வார்த்தை நீங்கள் செய்கிறீங்க? நீங்கள் தொடக்கத்தில் முதலாக ஒரு முறை அறிவித்த போதே இல்லை என்று ஒரு ஊடகவியலாளராக மறுத்தது முதல்ல நான் தான். அதுக்கு எல்லோரும் அதை இருக்கலை. ரெண்டாவது, இப்போ சமீப காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இரவோட இரவாக தகவல் வந்து துவாரகா அவர்கள் இருக்கிறார்கள், தகவல் வந்து விட்டது, என்னோடு பேசி விட்டார்கள், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்புக்கு ஏற்பாடு பண்ணிங்க. வைகோ உள்பட எல்லாரும் அங்கே வந்தாங்க. வந்த வேகத்தோடு வைகோலாம் திரும்பி வந்துட்டார், இன்னும் மற்றவர்களும் திரும்பி வந்துட்டாங்க. நீங்கள் மட்டும் உட்காந்து அறிவிச்சிங்க. அப்பொழுதும் அந்த தகவலை ஒரு பத்திரிகையாளனாக நான் மறுத்தேன். இது பக்கா ஒரு மோசடி. இதை விட ஒரு மாபெரும் தலைவன், உன்னதமான அந்த உலகம் போற்றுற தலைவனை இப்படி கொச்சப்படுத்த முடியாதுன்னு இருக்கிறாருன்னு மட்டும் ஒரு சின்ன ஸ்மெல் கிடைச்சா போதும், உலகத்தினுடைய மிக பிரம்மாண்டமான அத்தனை ஊடகங்களும் அங்கே போய் நேரம் எங்கேயும் அவன் நேரம் ட்ரேஸ் அவுட் பண்ணி கொண்டு வந்து வெளியில் வச்சுட்டு இருப்பான். நீங்கள் வந்து ஒரு முட்டுச்சந்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு சின்ன யூடியூப்பில் அங்கே போட்டுக்கிட்டு இங்கே போட்டுக்கிட்டு அங்கே பேச விட்டு இங்கே பேச விட்டு யாரை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க? இதை விட நீங்கள் வேறு ஏதாவது, நீங்கள் இதை விட பச்சை துரோகம் வேறு எதனா செய்திருக்கலாங்க. என்ன இது, என்ன வார்த்தை இது? இருக்கிறான்னு எப்படி நீங்கள் இதை சொல்ல வரீங்க? அறிக்கையில் சொல்கிறாரு அவர், படிக்கிற கேளுங்க. மனம் துடிக்கிறது, சினம் வெடிக்கிறது, எல்லாம் அவருக்கு வெடிக்கும். அந்த சினம் வந்துட்டு ஒரு போராட்டமாகவோ ஒரு ஆர்கனைஸில் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமோ இங்கே இருந்துக்கிட்டு செய்கிறதுக்கெல்லாம் வெடிக்காது அவருக்கு. தலைவர் இல்லை என்று சொல்கிறவர்கள் இரண்டே வகை. தலைவர் இல்லை என்று நினைப்பவர்கள் சிலர், தலைவர் இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் சிலர். இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்குது இல்லை இந்த யுத்திக்கான புத்தின்னு சொல்கிறது இங்கே தான். யார் கூட இவருங்க இருந்துட்டு இருக்கிறாரு, எந்த தயவில் இருந்துட்டு இருக்கிறாரு, அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த வார்த்தை. சொல்லிட்டு சொல்கிற தலைவர் இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் யார்? இயக்கத்தின் அமைப்பு விதிகளுக்கு எதிராக தவறெழுத்து புலிகள் இயக்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், சிங்கள உளவுத்துறையின் துணையோடு இலங்கையை விட்டு வெளியேறி அவர்கள் திட்டங்களை நிறைவேற்ற வெளிநாடுகளில் தங்கி சிங்கள இனவெறி அரசின் கைப்பாவையாக இயங்குபவர்கள். நீங்கள் யார்? நீங்கள் யார் சொல்லுங்கள் முதல்ல. இதில் இந்தியாவுடைய பங்கு இருந்ததா இல்லையா? உங்கள் கூட இருந்த வைகோ பேசினாரா இல்லையா? ஊருக்கு ஊர், மேடைக்கு மேடை, தெருவுக்கு தெரு. திருமாவளவன் தோழர் அன்னைக்கு பேசினாரா இல்லையா? நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமான் பேசினார்களா இல்லையா? இருக்கக்கூடிய எல்லா கட்டமைப்பும் இங்கே வேல்முருகன் பேசினார்களா இல்லையா? இனத்துரோகி கருணாநிதி, சோனியா காந்தி பேசுனீங்களா இல்லையா? இந்தியா வேடிக்கை இந்தியா மட்டுமே நினைத்திருந்தால் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்த திருச்சி வேலுசாமி அவர்களும் சொன்னார், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு துணிச்சலாக சொன்னார். ஆனால் அந்த வார்த்தையில் அன்றைக்கி நீங்கள் யாரும் ஒன்றா சேரல அவரோட. அப்புறம் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து நடத்துறீங்க. யாரும் அன்றைக்கி நீங்கள் பழனிடுமாறன், வைகோ எல்லாம் யாரை சொன்னீங்க? இந்தியாவை சொன்னீங்க, கருணாநிதியை சொன்னீங்க. இப்போ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? யாருக்கு வேலை செய்ய இந்தியாவில் இருந்துட்டு இந்த மாதிரியான அறிக்கைகளை கொடுத்துட்ருக்கிறீங்க? உயிரை கடைசி நேரத்தில் காப்பாற்றுன்னு ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே தலைவரோடு ஊறி அங்கே திளைத்து அவரால் வளர்க்கப்பட்ட அந்த தம்பிகள், அந்த போராளிகள், அந்த தளபதிகள் கடைசி நேரத்தில் ஏதோ ஒன்று சொல்லி உயிரை காப்பாற்றிட்டு வெளியில் வந்து இன்னும் மிச்சம் இருக்கிற வேலைகளை பார்க்கலாம் அப்படின்றப்ப அவங்க துரோகியாக ஸ்பையாக இருக்கலாங்களாம். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இந்த மண்ணில்? எனக்கு தெரிஞ்ச 2 புத்தகம் கொண்டு வந்தீங்க. உங்கள் தம்பிக்கான கவிதை புத்தகம் ஒரு நூல், 2வது இப்போ வெளியே கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் சந்தித்ததை பற்றி கடைசி கட்டம் இந்த போராட்டத்தை பற்றி சொல்லி எழுதியிருக்கீங்க. இதை தவிர்த்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க சொல்லுங்கள். ஏன் இந்த அறிக்கை உங்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் எப்படி வருது? இப்போ நீங்கள் இவர்கள் வெளிநாட்டுக்கு போனவர்கள்லாம் அப்படி செய்தாங்கன்னா இப்போ நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள் முதல்ல.
அடுத்ததாக வந்து தலைவர் இருக்கிறார், தலைவர் இருக்க வேண்டும் என்று நம்பும் லட்சக்கணக்கான உலகத் தமிழர்கள் தலைவர் இருப்பின் உண்மையை தெளிவாக அறிந்தவர்களாய் அவர் உலக அரங்கில் முன்னிலைப்படுத்திய தேசத்தின் புதல்வி துவாரகா பிரபாகரன் அவர்களின் தலைமையில் தலைவரின் திட்டங்களை நிறைவேற்ற தொடங்கி இருப்பதை விளக்கு கொளுத்திகளால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. இது என்னைக்கும் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே துப்பி முடிச்சுட்டாங்களே. ஒரு உன்னதமான களத்தில் வீர சாவடைந்த ஒரு மாவீரருடைய ஒரு இதை விட நீங்கள் இந்த தலைவரை வேற எதனா பண்ணியிருக்கலாமே. காசி ஆனந்தன் ஐயா குடும்பத்தோடு அவர் மட்டும் தப்பிச்சுட்டாரு, எங்கேயோ ஒரு இடத்துல தலைமறைவாக இருக்கிறான்னு எவ்வளோ பெரிய கேவலம் இல்லது. அவர் இருக்கக்கூடாதுலாம் நினைக்கல, எங்களுக்கு அந்த எண்ணம்லாம் இல்லை. இவங்களை பற்றி நான் சொல்லலை. 2ஆம் தேதி நடத்துகிறாங்களே அவங்கள பற்றி எனக்கு தெரியாது, சொல்லலை. ஒரு கட்டத்தில் தொடர்பு எடுத்த எல்லாரையும் பேட்டி எடுக்கிறோம் எடுத்த அதோட சரி. நான் பொதுவாகவே கேட்குறவங்கள அந்த துவாராகன்றது போலின்னு ஊர் உலகம் எல்லாமே தெரிஞ்சுது. ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு விஷயத்தில் வந்து ஸ்கூப் நியூஸ் அடிக்கணும்னு ஊடகங்களுக்குள்ள மாபெரும் ஊடகம் இந்தியாவில் இல்லை உலக அளவில் இருக்கக்கூடிய இப்போ சேனல் 4 எதுக்கு ஸ்கூப் நியூஸாக போட்டுட்டு இருந்தது அந்த கடைசி நேரத்தில்? அது உலகத்தரத்தில் உலக அளவில் ஒரு செய்தியை முன்னணியாக கொடுக்கணுன்றது போட்டி. அடுத்தது அநீதியை வெளியே கொண்டு வரதில் நான் முதன்மையாக இருக்கிறேன். எல்லா இன்வெஸ்டிகேஷன் களப்புலனாய்வில் இருக்கிற ஊடக தலைமைகளுக்கும் இந்த போட்டி இருக்கும். இந்த போட்டிக்காவது இந்த குடும்பத்தில் இன்னார் தப்பி வெளியிருக்கிறாங்க என்றைக்கே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்குங்க. காசி ஆனந்தன் ஐயா என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நீங்கள் யாரை கொச்சப்படுத்துறீங்க? நீங்கள் இப்போ நடத்தக்கூடிய போராளிகள் யார்கிட்டையும் நிதி வசூல் பண்ணலாம் அப்படின்றத அறிவிச்சிட்டாங்க. நிதி வசூல் எந்த காலகட்டத்திலையும் கேட்க போகிறதுலன்னு அறிவிச்சிட்டாங்க. போராளிகளுக்குள்ளாக நீங்கள் பணம் போட உரிமை இருந்தால் போடுங்கன்றாரு. அந்த மாதிரி இருக்கிறவங்களை கேட்டு வாங்கி நடத்துகிறதா பேசிட்டாங்க. இதற்கு முன்பாக பணம் வைத்துக்கிட்டு இந்த நிதி பொறுப்புலாம் இப்போ எடுத்துக்கிட்டு அப்படியே காணாமல் போனால் இருக்காங்களா, அவங்களாம் கண்டுபிடிச்சி எங்களுக்கு நிதியை கொடுங்க அல்லது கணக்கை சொல்லுங்கன்னு எந்த காலத்துலையும் கேட்க போகிறதுலன்னு சொல்லிட்டாங்க. செயல்பாடு என்னவோ அதை நாங்கள் செய்ய தொடங்குறோம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்பாக யாராவது இந்த மாபெரும் தலைவருக்கு இந்த தேதி தான் அப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு உங்களால் அறிவிச்சியாக ஒரு நிகழ்ச்சியை பண்ண முடியல. ஒரு பெரிய சிரமங்களுக்கு மத்தியில் கிட்டத்தட்ட எல்லா அமைப்புகளும் கடிதம் எழுதி இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது. வேறு காரணங்களுக்காக வரல. அந்த நாட்டில் அவர்களுடைய செயல்பாட்டை இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் அனுமதிச்சுட்டு செய்யும்போது அது அவங்களுக்கு சட்ட சிக்கலை உருவாக்கலாம் அப்படின்னு. இது எங்கே போய் நிற்கும்? கடைசியாக இருக்கிறார் நீங்கள் சொல்கிறதுனா இந்தியா தொடர்ச்சியாக தடையை விதிச்சுட்டு இருக்கும். பொதுவாக இந்த ஆசிய கண்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு ஆதரவு நாடு, மிக பெரும் வலுவான ஒரு நாடு அப்படின்னு சொல்ல வர்றது தமிழ்நாட்டில் ஆதரவு நிலைப்பாடுக்கு அது இந்திய கண்டத்துக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே இருக்குது. இந்தியா ஆசிய கண்டத்துக்குள்ளே இருக்குது. இந்தியா மட்டும் சரி என்று தலையாட்டி இந்த பக்கம் கை கோர்க்க தொடங்கினால் உலகத்தில் எந்த நாடு எதிர்த்தாலும் இயக்கத்தினுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தடுக்க முடியாது. இந்திரா காந்தி இருக்கிறதுக்கு முன்பு வரைக்கும் அப்படி தான் இருந்தது. மறைவுக்கு பிறகு மாறுதுன்னு நீங்கள் பலமுறை பேசியிருக்கீங்க. அப்போ இந்தியா இல்லை, இயக்கம் இல்லை, தடையை நீக்கிறன்ற ஒரு வார்த்தை நோக்கி நகர்ந்து விடக்கூடாதுன்ற ஒரு கட்டமைப்பு வேலை அங்கே நடந்துட்டுருக்கு. அதுக்கு நீங்கள் துணை போகிறீங்களா இல்லையா? அதை சொல்லுங்கள். எனக்கு இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லி கட்டமைக்கிறது உண்மையிலே இருந்தால் வரவேற்க வேண்டிய விஷயம், இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது. ஒரு விளக்கு கொளுத்துறது எவ்வளோ புனிதமான விஷயம். அதை செய்யறதுல இன்றைக்கி தனிப்பட்ட குடும்பங்கள் எடுத்துகிட்டு செய்யுது. லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான உறவுகள் இருக்கிறாங்க. எல்லாரும் என் குடும்பம் என் உறவுன்னு சொன்னப்போ அந்த பிள்ளைகள் அந்த போராளிகள் அவர்கள் ஒன்று சேர்ந்து நடத்துறதை நீ எப்படி கொச்சப்படுத்த முடியும்? நீங்கள் விளக்கு கொளுத்திகள் இது என்ன குச்சி கொளுத்திகள்னு சொல்கிற மாதிரியாவது தமிழ்நாட்டில் பேர் ஏற்கனவே திருமாவளவன் சொல்லிட்டு இருப்பார், குச்சி கொளுத்திகள். அந்த மாதிரி கேவலமான ஒரு வார்த்தையை நீங்கள் அதை சித்தரிக்க பார்க்குறீங்களா? எங்கேருந்து வந்தது? இந்த மனசாட்சி எப்படி வந்தது? இந்த துணிச்சல் உங்களுக்கு எப்படி வந்தது? துணிச்சல் உங்களுக்கு இருக்குது. அந்த துணிச்சல் யார் கொடுத்த துணிச்சல்? அதனால இங்கேருந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியுது. அங்கேருந்து வெளியேறியவர்கள் எல்லோரும் துரோகியாக மாறிட்டாங்க. நீங்கள் மட்டும் புனிதர்களாக இருக்கிறீங்களா? யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துட்டு நீங்கள் புனிதராக இருக்கிறீங்க? உங்களை கோபமாகவோ உங்களை எதிராகவோ உங்களை இப்படியெல்லாம் நான் பேசணுன்ற நோக்கமே சத்தியமாக எனக்கு கிடையாது. இதுக்கான பதில் என்ன நீங்கள் சொல்ல வரீங்க சொல்லு. இந்த அறிக்கை கொடுத்துருக்கீங்க. இந்த அறிக்கையில் நீங்கள் சொல்ல வர்றது துவாராக இருக்கிறார், அந்த கட்டமைப்பை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், தலைவர் இருக்கிறார், மற்றவர்கள் இருக்கிறார், குடும்பமே நல்லா இருக்கிறது, சார்லஸ் ஆண்டனி மட்டும் இல்லை, எல்லோரும் நல்லா சுகமாக ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருந்திருக்கிறார். கொச்சப்படுத்திட்டு இருக்கிறீங்களா நீங்கள் தொடர்ச்சியா? என்ன சொல்லி நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க அந்த குடும்பத்தை? இதை சொல்கிறாரு கடைசியாக, இந்தியாவின் மாபெரும் விடுதலை போராளி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் திடீரென்று காணாமல் போன போது நேதாஜி போய்விட்டார் என்று பலர் சொன்னார்கள். ஆனால் முத்துராமலிங்க தேவர் போன்ற பலர் இல்லை, நேதாஜி உயிருடன் இருக்கிறார் என்று இறுதி மூச்சு வரை சொன்னார்கள். என்றைக்கும் நேதாஜி இல்லை என்று சொன்னவர்கள் கூட அவருக்கு விளக்கு கொளுத்தவில்லை என்பதை விளக்கு கொளுத்திகள் எண்ணி பார்க்க வேண்டும். எவ்வளோ மட்டமான ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்திருக்குல்ல.
நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அன்றைக்கே வீர மரணம்னு அறிவிச்சிருந்தா இந்தியாவினுடைய அரசியல் நிலைப்பாடு என்றைக்கே மாறி இருக்கும். அன்றைக்கே தூக்கி எறிந்து விட்டு அடுத்த ஒரு கட்டமைப்புகள் எல்லோரும் சேர்ந்து வெளியே வந்திருப்பாங்க. இருக்கிறாரு இருக்கிறாரு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷுக்கு பல்லக்கு தூக்கிகள் செய்த வேலை இது. ஏன்னா அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தால் தான் அந்த இது அப்படியே இருக்கும். இல்லைன்னா இன்றைக்கி அது காங்கிரஸ் இருந்திருக்கா, தேஞ்சி இருக்கும். நேதாஜியினுடைய அந்த அந்த அரசியல் களம் மிக பெரும் அளவில் வந்திருக்கும். நாடு இன்னொரு வேறு கட்டத்தில் போயிருக்கும். பிரிட்டிஷுக்கு பல்லக்கு தூக்கி தான் எல்லாருமே. அதில் வந்து தனிப்பட்ட முறையில் முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து அப்படி சொல்ல முடியாது. அவர் பிரிட்டிஷ்க்கு பல்லக்கு தூக்கி. ஏன்னா உன்னதமாக அவர் நிதியை கொடுத்தாரு, ஆக்களை சேர்த்தாரு, படையோடு சேர்ந்து இருந்தார், தலைவரோடு சேர்ந்து இருந்தார் நேதாஜி அவர்களோடு. அதனால் இந்த உணர்வு அப்படியே இருக்கணும்ன்ற மாதிரி அவர் அந்த அறியாமை அன்னைக்கு இருந்த அறியாமலை சொல்லிட்டு ஒரு காலகட்டம் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார். அது பிறகு இல்லை, கடைசி வரை இல்லை, பொருத்தப்படவில்லைன்றது நீ சொல்கிறீங்க. இப்போ தேசிய தலைவருக்கும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அப்படியே எல்லாம் போயிட்டு நீக்கி எப்படி நேதாஜியினுடைய அந்த தாக்கம் வந்து இல்லாமல் போயிருக்குதோ அது போல் இல்லாமல் போகணுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் தான் பேசப்படுது. குறிப்பிட்ட அந்த ஃபார்வர்ட் பிளாக்னு ஒரு கட்சி இருக்கக்கூடிய அந்த கட்சி கட்டமைப்பு பேசி இதை தாண்டி வேறு என்ன இருக்குது இந்தியாவில் சொல்லுங்கள் நீங்கள். அப்படி ஒரு இழிநிலை மேதகு தலைவர் அவர் கட்டமைக்கப்பட்ட அந்த கட்டமைப்புக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா, ஆசைப்படுறீங்களா? காசு இறங்குது ஐயா, நீங்கள் என்ன வார்த்தையை சொல்ல வரீங்க? நேதாஜிக்கு கடைசி வரை செய்யவே இல்லை. அன்றைக்கி இருந்த அரசியல் சூழ்நிலை காங்கிரஸ் மிக பெரும் போதாகரமாக வளர்ந்துட்டு வந்தது. அது கையில் எடுத்துக்கிச்சு. அதுக்கு வேறு நிர்பந்தம் இருந்தது. ஆயுத வழி போராட்டத்தை முன்னெடுத்த நேதாஜியை நம்ம பின்னுக்கு வைக்கணும். இதை நம்ம ஊக்கப்படுத்தினா நம்மளுடைய அந்த கட்டமைப்புக்கு இந்த அரசுக்கும் நாளைக்கு நமக்கு எதிராக இருக்கும். காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆட்சிக்கு வந்தாலும் நமக்கு எதிராகவும் ஆயுதத்துக்கு எதிராக இது உண்மையான சுதந்திரம் இல்லை என்று போராடுறதுக்கு வந்தாலும் வந்துடுவாங்க. இவ்வளோ காரணம் அங்கே இருந்தது ஐயா. உங்களுக்கு தெரியாது, இதில் மாபெரும் அறிஞர் நீங்கள். உங்கள்கிட்ட நாங்கள் படித்த பிள்ளைங்க. ஏன்னா நீங்கள் இது உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்குது? தெரிஞ்சே நீங்கள் தவறு செய்து கொண்டிருக்கீங்கன்னு நான் சொல்ல வரேன். நேதாஜி அவர்களை எப்படி இந்த அரசு பார்த்தது அன்னைக்கு அப்படின்னு, இது வளர்ந்தால் நம்ம நாட்டுக்கு கேடு, நமக்கு எதிராகவும் வந்தாலும் வருவார்கள், அந்த நிலைப்பாட்டை நீங்கள் இங்கே சொல்கிறீங்களா? வெளி கட்டமைப்புகளில் கூட சேர்ந்து ஒரு தேதியை அறிவிச்சுட்டு செய்ய முடியாதது. 18 தாண்டி நீங்கள் வேறு என்ன தேதியை சொல்ல முடியும்னு சொல்லுங்கள். நான் வெளிப்படையாக சொல்லக்கூடிய தோழர்கள்ட்ட சொல்கிறேன், இந்த படங்களை பாருங்கள், நான் திரும்ப காட்டுறேன். என்னென்ன நேரத்துலேருந்து எனக்கு அப்போ வந்த படம் நான் என்ன வரைக்கும் வச்சுருக்கேன். அதே காலகட்டத்தில் வந்து இதே பத்திரிக்கை ஊடக சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நண்பர்கள் மூலமாக அதி முக்கியத்துவம் அந்த இறுதி கட்டத்தில் வந்து ஒவ்வொருத்தரையும் படம் எடுத்தாங்களே நெருக்கமாக. அந்த படங்கள்லாம் கூட எனக்கு வந்திருந்தது. கடந்த ஆண்டுன்னு தான் நினைக்கிறேன், 2024 தொடக்கம்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனைகள் சீமானுக்கு எதிராக ஒரு பெரிய இது வந்தது, போகவே இல்லை, சந்திக்கவே இல்லை அப்படின்னு ஒரு பெரிய இது வந்திருந்தப்ப ஒரு ஒரு மருத்துவத்துறையில் இருந்த ஒருத்தர்கிட்ட பேட்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலை. லண்டனில் இருக்கிறாரு. என்னுடைய அப்பா வந்து காடுகளை பற்றி நன்கு அறிந்த ஒரு பெரிய போராளி. தலைவர் இருக்கும் வரை நான் வரமாட்டேன், எனக்கு காடுகளுக்குள்ளாக தலைவரோடு நான் இருந்தாக வேண்டும், நான் தான் எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லிட்டு அப்பா கடைசியாக இருந்தார். என் அப்பா சொன்னதாக ஒரு செய்தி மட்டும் எங்களுக்கு கடைசியாக கிடைச்சிது. ஒருத்தர் நாங்கள் சந்தித்தப்ப காட்டை விட்டு நான் இந்த இடத்த விட்டு தலைவரை விட்டு நான் நகர மாட்டேன், தலைவர் கூட தான் நான் பயணிக்கணும், காடுகளுக்கு ஒரு வேலை சென்றால் அங்கே நான் எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பாக இருக்கணும், நான் தான் வழிகாட்ட வேண்டியதாக இருக்கும், நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் காலையில் விடியறதுக்கு முன்பாகவே குப்பி கடிச்சிட்டாரு அப்படின்ற தகவல் தான் எனக்கு வந்து சொன்னாங்க. எங்கள் அப்பாவுடைய உருவத்தை கூட நான் பார்த்ததில்லைன்னார். இப்போ அவர் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடையாளத்தை அது சொல்லியிருந்தார். எப்படி இருப்பார்னு நான் பிறகு கேட்டேன். அது சொன்னதை வச்சு பார்த்தப்ப என்கிட்ட இந்த இவர் தான் உங்கள் அப்பாவாக பாருங்கன்னு நினச்சேன். அழுதார். இத்தனை ஆண்டு காலமாக என் அப்பாவுடைய படம் இல்லாமல் நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன், இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு அழுதார். எனக்கு அன்றைக்கி வந்திருந்தது, நான் எல்லாரையும் போல் நானும் என் தளத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி இது எடுத்து வச்சிருந்த புகைப்படங்கள் இது. இறந்தவங்களுடைய வந்து அவன் எடுக்கிறான், ஒவ்வொருத்தரும் க்ளோஸில் எடுத்து வைக்கிறான். சிங்கள ஊடகம், அந்த இருந்த ஊடகமும் சிங்களத்துக்கான ஊடகம், பத்திரிக்கை ஊடகமும் சரி. இதெல்லாம் அன்றைக்கி இருந்த அவங்க கூட ஒட்டாகவும் உறவாகவும் வேறு வழியில் பேசிக்கிட்டு இருந்த தமிழ் பத்திரிகையாளர்கள் சில பேர் ரொம்ப ரகசியமாக எடுத்து வாங்கி அனுப்பின புகைப்படங்கள். எதுக்கு சொல்ல வரேன்னா, இது அந்த தேதி தான் உங்களுக்கு அந்த கையில் ஊறி இருக்குங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்துட்டு அந்த முன்னிரவு 18ஆம் தேதி கிட்ட விழுந்து போனதுக்கு பிறகு தண்ணியிலே ஊறி இருந்த அந்த நிலைப்பாடு அதுதான். அதெல்லாம் முழுக்க அதுக்கு மேலே அது ஊறி இருந்தால் அந்த கையை வந்து உப்பி போயிருக்கும், உங்களுக்கு சடலம் இன்னும் உப்பி போயிருக்கும். அந்த சதுப்பு நிலத்தில் இருந்த பாடி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் இல்லை, ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே போச்சுனாவே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஊத ஆரம்பிச்சிடும். இது எதுவுமே இல்லை, அவராக இருக்கிறார். அந்த கையை மட்டும் அதுக்கு மிஞ்சி போனால் 4-5 மணி நேரம் விடிய எடுத்துருக்குறாங்க. விடிய போய் தேடி எடுக்கும்போது
இவர்கிட்ட அந்த அந்த ஊடகவியலாளர் சொல்கிறான் 9 மணி வாக்கில் இருந்து நான் அந்த புகைப்படம் எடுக்கிறேன். அவன் 9லேருந்து எடுக்கிறான். 9லேருந்து 9:50 கிட்டத்தட்ட 1 மணி வரை அங்கே இருந்த பிரேதத்தை, தலைவருடைய பிரேதத்தை வைத்திருந்தார்கள். அந்த தலை அந்த தலையில் துணியை நாங்கள் தான் போட்டோம், இப்படி காட்டக்கூடாது ஒரு தலைவரை என்பதற்காக நாங்கள் தான் போட்டோம், கட்சி இப்போ முதல்ல போட்டோம் அப்படின்றத அவர் பதிவு பண்ணியிருந்தார், எழுதியிருக்கிறார். இது எல்லாம் விட்டுட்டு இல்லை நாங்கள் 17 தான் 19 தான்னா ஒரு தேதியை முடிவு செய்தால் இதுக்கு அவங்களை இத்தனை ஆண்டுகளாக தலைவர் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய தம்பிகள் அப்படின்னு சொல்லி உங்களை வளர்த்தாரு. யாருக்கு நம்ம வேலை செய்கிறோம், யாருக்காக நம்ம வேலை செய்யணும்? இவர்கள் சரியில்லாதவர்களாக கூட இருக்கட்டும், 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் இந்த நிகழ்ச்சி நடக்கணும். இது முழுக்க முழுக்க அங்கே ஒரு கல்வெட்டு வைக்கிறாங்க, தலைவருடைய உருவச்சிலை வைக்கிறாங்க. அந்த உருவச்சிலை அந்த கல்வெட்டு இருக்கிற இடத்துல 24 மணி நேரம் இங்கே அண்ணா சமாதியில் எப்படி அண்ணாவுக்கு விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குதோ அந்த மாதிரி 24 மணி நேரம் வருங்காலத்தில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஜோதி அங்கே அதுக்கான இது ஏற்படும். இவ்வளோதான் அந்த நிகழ்ச்சி முறைப்படி இருக்குது. மாவீரர் நாள் 18 மே 18 இன அழிப்பு நாள், அதுதான் அது. அன்னைக்கு இவருடைய படமும் அதில் சிறப்பாக இருக்குது. அவ்வளோதான், அது இன அழிப்பு நாள் தான். அது ஒரு தோழர் பேட்டி கொடுக்குறத ஏற்கனவே பேசிட்டு இதை பற்றி விரிவாக பேசிட்டேன். நீங்கள் 17ன்னு இன்றைக்கி வைக்கிறீங்கன்னு வச்சுக்க, காலப்போக்கில் நான் வேணால் உறுதியாக சொல்கிறேன் பாருங்கள், 17 அப்படின்னு ஒரு அணி பிரிஞ்சிடும், இன அழிப்பு நாள் அப்படின்னு ஒன்று பிரிஞ்சிடும். நம்ம ஆளுங்களுக்கு கோஷ்டி பிரிக்கவா தெரியாது. கடைசியாக 2 நிகழ்ச்சி 2 இடத்துல எல்லா இடத்துலையும் மல்லு கட்டிட்டு நமக்குள்ளே சட்டையை பிடிச்சி கிழிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கணும். சிங்களவன் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பான். சிங்களவனுக்கு தொலை போன நம்மவும் இருக்கிறான்லங்க, இவனும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷம். அப்பாடா இவங்க இந்த காலகட்டத்துக்கு ஒன்று கூடி எதையும் நகர்த்த மாட்டார்கள். செம்மணிக்கான நீதி கேட்குறதும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இதுக்கு மத்தியில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இது நடக்கிறதால அது நின்று போயிடும், அதை மடமாற்ற இது செய்கிறாங்க. இதெல்லாம் இப்படி பேசாதீங்க, ஒரு காலமும் பேசாதீங்க. ஒரு அறிவிப்பு, இதுக்கு ஒரு 4 ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை நடந்துருக்குது. உரிய நேரத்தில் எல்லோரும் இதை பேசுவாங்க, தொடர்ச்சி எல்லாரும் கூட ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. கம்யூனிகேஷனில் சில குழப்பம் இருந்திருக்கும், நான் தவறு நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன், இல்லைன்னு சொல்ல வரல. உங்களுக்குள்ளாக பேசுங்க, எல்லாம் ஒன்றாக ஒரு சகோதரர்களாக இருந்தவர்கள் தானே நீங்கள். ஏன்னா இது நிறைய சொன்னால் தப்பாக போக வேண்டியதில்லை. நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை, இருக்கக்கூடாது, இருக்க மாட்டீங்கன்னு இப்போவும் பேசுகிறேன். ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை வச்சு ரொம்ப உக்கிரமாக பேசி அவன் துரோகி இவன் துரோகி இவன் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுடுங்க. நடக்கட்டும் அந்த 2ஆம் தேதி. அது பிறகு அவர் துரோகியா இல்லையான்றது அடுத்தடுத்த செயல்பாடு தெரிஞ்சிடும். சரியானதாக இருந்தால் கை கொடுத்து பயணிப்போம், தவறானதாக இருந்தால் விமர்சனம் பண்ணிவிட்டு அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம். இதுதான் இப்போ நடக்க போகிற விடயம். இது ஏன் இவ்வளோ பேசி கொதறிக்கிட்டு இருக்கணும்? உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியது. கடந்த ஆண்டு தயாமோகன் தோழர் நல்ல நண்பர் தான், அவர் சில செயல்பாடுகள் இப்படி தவறி போனதால் நீ கொஞ்சம் விலைத்தி இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அவருக்கு ஒரு ஈகோ வந்திருக்கிறது. உட்காந்து பேசுங்க, எல்லாம் உங்களுக்குள்ளே ஒன்றா தானே இருக்குது. எப்படி 17 எப்படி வரும்னு நீங்களாக பேசுங்க, மனச்சாட்சியோடு பேசுங்க. தண்ணிக்குள்ளே இருந்த ஒரு பிரேதம் எவ்வளோ நேரம் இருந்தால் எவ்வளோ வரும்னு அதுக்குள்ளே பேசுங்க. அந்த புகைப்படம் எடுக்கப்பட்டது எந்த நேரம்னு உங்களுக்கு காட்டுறேன், ஒன்றா காட்டுறேன். அதுக்குள்ளே பாருங்கள், என்ன தேதி, என்ன நேரம், என்ன காலம், என்ன கேமராவில் எடுக்கப்பட்டதுன்னு அத்தனையும் இருக்குது பாருங்கள். அப்போ 17ஆம் தேதி எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான் இராணுவம் வெளியிடுது. அது 17ஆம் தேதி காட்டணும் இல்லை, நமக்கு 18ஆம் தேதின்னு காட்டியிருக்கணும் இல்லை. 17ஆம் தேதி முடிஞ்சு 18ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு எடுக்கப்பட்டது அப்படின்னு காட்டியிருக்கணும் இல்லை. அது 19ஆம் தேதி தான் செய்தியாக வெளியாக்கினார்கள் அப்படின்னு வரணும் இல்லை. அப்படி வரலையே, கணினி போய் சொல்லுதா? அதனால் இந்த விருப்பு வெறுப்புகளை தயவு செய்து விட்டுடுங்க. தொடர்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்டமைப்புக்கும் ஒரு இது இருக்கும். அனைத்துலகம் ஒரு அழுத்தம் கொடுத்தது. இப்போ ஸ்வீடன்லேருந்து ஒரு அறிக்கை வந்திருக்குது. அங்கே அன்றைக்கி அதே தேதியில் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு ஒரு குழு அறிவிச்சிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ரகு அப்படின்ற ஒரு தோழர் அவருக்கு கீழே போட்டு, இது எங்கள் கட்டமைப்புக்கு தெரியாமல் எங்கள் பேரில் வந்திருக்கு, இது நாங்கள் வெளியிடலை அப்படின்னு. ஏன் இவ்வளோ குழப்பம் எதுக்கு? இதில் என்ன நீங்கள் சாதிச்சிட போகிறீங்க? இந்த தலைவருக்கு விளக்கு கொளுந்து காசி ஆனந்தன் மாதிரி பேசுகிறாங்க. தயவுசெய்து விளக்கு கொளுத்திகள் என்னைக்கா இருந்தாலும் மாவீரர் நாளுக்கு 18 தான். இந்த நிகழ்ச்சி மொத்தமாக 18 தான். இன அழிப்பு நாள் தான். அது மேதகு தலைவருக்கும் சேர்த்து ஒன்றாகத்தான் நடக்கும். மாவீரர் நாள் எல்லா தலைவர்களுக்கும் மேதகு தலைவருக்கும் சேர்த்தே தான் நடக்கும். இந்த 2 நிகழ்ச்சிகளை தவிர்த்து 3வது நிகழ்ச்சி இன்னொரு ஆகஸ்ட் 2 அப்படின்லாம் நடக்கவே நடக்காது, நடத்தவும் மாட்டாங்க. இதுதான் முறை டிக்ளேர் பண்ணுறாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. இது போய் விளக்கு கொளுத்திகள் என்னங்க ஜாதி சண்டைகளை குடிசைகள் கொளுத்துற வேலையை பார்க்குறாங்க. நீ ஒரு தரம் தாழ்ந்து பேசுங்கிற மாபெரும் கவிஞர் நீங்கள். எவ்வளோ வேதனையாக இருக்குது இது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. யாருக்காக இந்த தரம் தாழ்ந்து நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க? எனக்கு புரியல. நான் இவ்வளோ கோபமெல்லாம் பேசவே கூடாது, உங்களை பேச மாட்டேன். முதல்ல இந்த விடயத்துக்குள்ளே தலையிடக்கூடாது, ஒதுங்கி இருக்கணும்னு நினச்சேன். அவ்வளோ காயப்படுத்தி பேசுகிற வார்த்தைகள்.
என்ன நீங்கள் சாதிச்சிட போகிறீங்க இதில்? இன்னும் எத்தனை காலத்துக்கு உங்கள் கூட யார் யார் வந்து இங்கே பேசிக்கிட்டு போயிருந்தாங்க, அந்த அம்மணிகள்லாம் எப்படி டெல்லியில் இருந்துட்டு இருந்தாங்க? 6 மாதத்தில் ஈழத்தை வந்து வாங்கி கொடுத்துருவார் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு காரணம். அங்கேயும் இந்து இங்கேயும் இந்து. நீங்கள் உருட்டுனீங்களா இல்லையா? ஒரு காவிகள் எல்லோரும் கூட்டு, ஆனால் அந்த இடத்துல உண்மையிலேயே குளத்திரு மணி உள்ளிட்ட கருஞ்சட்டை தோழர்கள் நியாயமாக பாராட்டணும். நான் பாராட்டி எழுதியிருந்தேன். காவி நிலம் வேண்டுமா காசி ஆனந்தன் அப்படின்னு நான் எழுதியிருந்தேன். படிச்சுட்டு என்னடாப்பா என்ன நெஞ்சிலேயே அடிச்சுட்டு நீன்னு அன்றைக்கி பேசுனீங்க. நீங்கள் கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கிறப்ப சந்திச்சிட்டிங்க. அப்புறம் ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு நீ வரணும்பா அப்படின்னு கொட்டிங்க. உங்கள் தம்பிக்கான கவிதை 2வது தொகுப்பு அது. இது வந்து எதுக்கு இவ்வளவோ நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க? இது வந்து புரியலை எனக்கு. எப்படிப்பட்ட ஒரு இதில் இருந்தீங்க? விளக்கு கொளுத்திகள். இப்போ மே 18க்கு என்ன எழுச்சி நாளுக்கு நீங்கள் எல்லாருக்கும் மாவீரர்களுக்கு போராளிகளுக்கு மக்களுக்கு கொளுத்தணும் இல்லை, அந்த விளக்கு கொளுத்திகள்னு இப்படி தான் சொல்கிறீங்களா? இல்லை இந்த விளக்கு கொளுத்திகளுக்கு மட்டும் நான் அந்த வார்த்தை பிரயோகமே முதல்ல தப்பு இல்லை. நீங்கள் எங்கே வந்து நிற்கிறீங்கன்றத பாருங்கள். வரலாறு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு ஐயா. தயவுசெய்து எனக்கு தெரிஞ்ச 2021 ஒரு திருமணத்துக்காக ஒரு தம்பி இந்த கட்டமைப்புக்குள்ளாக ஆவணப்படுத்துதலுக்கு பொறுப்பாகக்கூடிய தம்பி சொல்கிறேன். நான் திருமணத்துக்காக வந்திருந்தார். தமிழ்நாட்டை சேர்ந்த என்னுடைய விவாதத்தில் கலந்துக்கு வரல ஒரு தம்பி மருத்துவர் சிலம்பரசன், அவர் பரதன்னு சொல்லிட்டு இன்னொரு தம்பி பேர் எனக்கு முழுசு சொல்லலை. 4 பேரும் சேர்ந்து ஒரு நாள் உங்ககிட்ட நள்ளிரவு நேரத்தில் வந்து சந்திக்கிறாங்க. இப்படி ஒரு துவாராக அந்த பேரில் ஒரு கட்டமைப்பு வரப்போகிறது, இப்படியான செய்திகள் பரப்புகிறாங்க, இதுக்கு ஒரு கட்டமைப்பு வேலை செய்துக்கிட்டு இருக்குது, இதுக்கு நீங்கள் துணை போயிடாதீங்க, தப்பாக போயிடும் அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. தலைவர் வீரச்சாவு என்பது எனக்கு எப்பொழுதே தெரியும் தம்பி என்று அவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். அந்த 4 பேரும் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்கள் ஐயா. நீங்கள் பேசியிருக்கீங்க. அதே தம்பிகள் 4 பேரும் மதிப்புக்குரிய நம்ம ஓவியர் புகழேந்தி பல முறை அந்த நாட்டுக்கு போயிட்டு அங்கே இருந்துட்டு அந்த இயக்கத்தோடு இருந்துட்டு வந்தவர். அவர்கிட்டையும் வந்து அவங்க சந்தித்து பேசுகிறாங்க. அப்படி ஒரு போலி கட்டமைப்பு உருவாகிட்டு இருக்கு, வெளியில் ஒரு பெரிய இது நடந்துகிட்டு இருக்கு, இதை தனியாக பேசணும் ஒரு நாளைக்கு, இந்த மாதிரி உருவாகிக்கிட்டு இருக்குது அப்படின்றப்ப அவரும் சொல்லிக்கிறார், இல்லை தலைவர் வீரச்சாவு என்பது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இங்கே எல்லாருமே அதை தான் முடிவில் இருக்கும். ஒரு சரி தள்ளி கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளாக இவர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆண்டுன்னு கடைசி போன ஆண்டு வந்துட்டு அவசரப்பட்டு ஒரு தேதிக்குள்ளே முடிவு எடுத்துக்காமல் 17ன்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு கட்டமைப்புக்குள்ளே மட்டும் சொல்ல வச்சு தமிழ்நாட்டில் அது இவங்களுக்குள்ள ஒரு போட்டி உருவாகணும். இல்லை நீ 17 நான் 18 நான் அப்படி வரவே மாட்டாங்க. புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு உணர்வு இருக்குது, எல்லாருக்குமே உணர்வு இருக்குது. எல்லாருமே குடும்பத்தில் நீங்கள் இழந்து இருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு தான் இந்த இப்போவும் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஓர்மத்தையும் வன்மத்தையும் ஒழுக்கத்தையும் இந்த இன உணர்வையும் எல்லா பண்பாட்டு இதனுடைய வீரியத்தையுமே வந்து ஈழமண் நீங்கள் தான் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு 1983 தட்டி எழுப்பி கொண்டு வந்து வச்சுட்டு இருந்ததே நீங்கள் தான். தயவுசெய்து நீங்கள் தவறு செய்தாயிருக்கு. அந்த நிகழ்ச்சி நடக்கட்டும், நடந்த பிறகு சரி தவறுகளை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துங்க, எல்லோரும் ஒன்றா உக்காந்து பேசுங்க. அதுக்கு முன்னாடி நீ துரோகி நான் துரோகின்னு சட்டை பிடிச்சிட்டு இழுக்கிறதுக்கான நோக்கம் இருக்குதுன்னா நாம் நமக்காக வேலை செய்யலை, வேறு யாருக்கோ வேலை செய்கிறன்றது தான் அர்த்தம். அவசரப்பட்டு இந்த வார்த்தையை நான் சொல்லலை. தயவுசெய்து யோசிங்க, நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கட்டும், இந்த விவாதங்கள்லாம் பண்ணுவோம். காசி ஆனந்தன் அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கை வந்து ஏற்புடையதல்ல, அதை மறுப்பதற்காகத்தான் நான் அதை பேசியிருக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.